இந்த மாதிரி படிக்கிற பசங்கனால தான் நமக்கு சிஜிபிஏ கம்மியாகுது இப்படிங்கிற ஜோக்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம நல்லா சிரிச்சிருப்போம். பட் த ஸ்கேரியஸ் பார்ட் என்னன்னா, என்ன இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதிப்பீங்க டீசெண்டாக அண்ட் கேம் அவுட் கான்ஃபிடென்ட்லி. பட் சம்மன் இன் யுவர் கிளாஸ் ஏதாச்சும் ஒரு டாப்பர் கண்டிப்பாக இருப்பான். அவன் வந்து சூப்பராக எழுதியிருக்கனால உங்களோட மார்க்ஸ் பிஹைண்டாக தெரியும். இதான் ரிலேட்டிவ் கிரேடிங். அண்ட் சடனாக அண்ணா யூனிவர்சிட்டி ஹஸ் சேஞ்ச் இஸ் ரிலேட்டிவ் கிரேடிங் டு அப்சல்யூட் கிரேடிங். பட் எல்லாருக்கும் இப்போ சிஜிபிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கம்பெனிஸ் வந்து அதோட கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணாதா இல்லை பிளாப்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கூல்னா சிஜிபிஏனா என்ன? லைக் கன்ஃபார்மாக சீனியர்ஸ்லாம் உங்களுக்கு சிஜிபிஏ அரியர்ஸ் அப்புறம் இன்டர்னல்ஸ் அட்டெண்டன்ஸ் அதெல்லாம் சொல்லி ட்ராமடைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அப்படின்னா என்ன? சிஜிபிஏ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸ்கூலில் நீங்கள் மார்க்ஸ் எடுத்துருப்பீங்க. லைக் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 82 எடுத்துப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு 92 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். உங்கள் மார்க்ஸ் ஆட் பண்ணிட்டு கடைசியில் ரிசல்ட் வந்துடும், ரேங்க். பட் இங்கே நீங்கள் எழுதுகிற எவ்ரி ஸ்மால் டெஸ்ட், எவ்ரி லேப் அசைன்மெண்ட்ஸ், லைக் அசைன்மெண்ட்ஸ் 11:58 PM நீங்கள் காப்பி பண்ணி சப்மிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே மார்க்ஸ். ஸோ இட்ஸ் லைக் மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு 0 to 10 டெசிமல் நம்பருக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறது அந்த சிஜிபிஏ. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிஜிபியோட ஃபுல் ஃபார்ம் இன்னும் கூட தெரியாது. லைக் குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஸோ கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அவங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்னு தருவாங்க. அது எல்லாத்தையுமே குமுலேட் பண்ணி சிஜிபிஏ தருவாங்க. இவ்வளோதான் சிம்பிள். பட் இதில் ஒரு ஆட் ஆன் இருக்கு, அதுதான் கிரெடிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும்ல. லைக் நீங்கள் மேக்ஸ்லையோ சயின்ஸ்லையோ படிக்கும் போது இந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் கூடன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கூட. ஸோ லைக் மேக்ஸ்னா 4 கிரெடிட்ஸ் அதுக்கு அதிகமாக இருக்கும். சம் இங்கிலீஷ் தமிழுக்குலாம் 1 கிரெடிட் இருக்கும். அது வந்து சிஜிபி அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது, கம்மியாக தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸுக்கு 4 கிரெடிட்ஸ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ்க்கு 1 கிரெடிட். ஸோ 4 கிரெடிட்ஸ்னா நீங்கள் எடுக்கிற கிரேடை 4ஆல் மல்டிபிள் பண்ணுவாங்க. 1 கிரெடிட்னா நீங்கள் எடுக்கிற கிரேட் அப்படியே தான். ஸோ உங்கள் சிஜிபிஏ எது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வளோதான் சிம்பிளாக கிரேடிங் சிஸ்டம். கிரேடிங் வந்து 2 டைப்ஸாக இருக்குது, விச் இஸ் ரிலேட்டிவ் கிரேடிங் அண்ட் அப்சல்யூட் கிரேடிங். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் 2024 வரையும் ரிலேட்டிவ் கிரேடிங் தான். ஸோ ரிலேட்டிவ் கிரேடிங் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்தாலும் சரி, எவ்வளோ ஹையாக மார்க் எடுத்தாலும் சரி, உங்களோட கிரேட் டிபெண்ட் ஆன் யுவர் கிளாஸ்மேட்ஸ். ஸோ நீங்கள் மற்ற கிளாஸ்மேட்ஸை விட ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிங்கன்னா யூஆர் த டாப்பர். அதாவது உங்கள் கிரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஈவன் இஃப் யூ ஸ்கோர் 50 out of 100. மற்றவங்க வந்து உங்களோட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் லோ கிரேட் வந்துடுங்க. ஈவன் இஃப் யூ கெட் 90 out of 100. இதுதான் ரிலேட்டிவ் கிரேடிங். இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ப்ரொஃபசர்ஸ் வந்து இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு ஒரு ஃபேரான எவாலுவேஷன் இருக்கும் அப்படின்னு. பட் அது எப்போ வரையும் ஃபேராக இருந்துச்சுன்னா சம் டாப்பர்ஸ் பேன் ஆகிற வரைக்கும். கண்டிப்பாக கிளாஸுக்குன்னு ஒரு 2 டாப்பர்ஸ் இருப்பாங்க. எப்படி கொஸ்டின் டஃபாக இருந்தாலும் they will answer it. ஸோ அதனால அவங்களோட மார்க்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உங்களோட மார்க்ஸ் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஸோ உங்களோட கிரேட் கம்மியாகும். இந்த மாதிரி ரிலேட்டிவ் கிரேடிங் இருக்கனால எல்லாருக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே படிக்கிறவங்க எஸ்எஸ்என்ல இருக்கும், படிக்கிறவங்களாம் மோஸ்ட்லி டாப்பர்ஸாக தான் இருக்கும். ஐ காட் 8.3. அண்ட் சடனாக வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸாக நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா, என்னோட சிஜிபிஏ 8.2லேருந்து 9.5 மாறிடுச்சு. நான் என்னோட திறந்து பார்க்குறேன், என்னோடது 9.3 மாறிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அண்ணா யூனிவர்சிட்டி 2026 ரெகுலேஷன்ல ரிலேட்டிவ் கிரேடிங்கா அப்சல்யூட் கிரேடிங்கா மாத்திருக்காங்க. எதுக்கு? ஸ்டூடெண்ட்ஸோட சஃபரிங்ஸ்லாம் பார்த்து மாத்திட்டாங்க. வாவ், சூப்பருங்க. பட் ஒன் திங், இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? மற்ற காலேஜஸ் ஹை யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன யூஸ் பண்றாங்க, என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அண்ட் இப்போ கம்பெனிஸ்லாம் எந்த அடிப்படையில் சிஜிபிஏ பார்ப்பாங்க? லைக் ஆல்ரெடி 8ன்னு இருந்துச்சு, இப்போ அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ஸோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் டக்குன்னு மாற்றலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்சல்யூட் கிரேடிங்னா எப்படி தருவாங்கன்னா, ஃபிக்ஸ்டு மார்க்ஸ். லைக் நீங்கள் 91லேருந்து 100 எடுத்தீங்கன்னா எஸ் கிரேட், விச் இஸ் 10 சிஜிபிஏ. லைக் 80 to 90 அது மாதிரி இருந்துச்சுன்னா A+9 அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கிரேட் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற மார்க்குக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் அப்சல்யூட் கிரேடிங்னோடனே எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இருந்து அதே பிரெயின், அதே மாதிரி தான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணேன், அதே தான். பட் ஓவர் நைட்டில் ஒபாமா நடக்காத மாதிரி சிஜிபிஏ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 8 அப்படிங்கிற சிஜிபிஏ வச்சு சில கம்பெனிஸ் வந்து உள்ள எடுப்பாங்க, ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. 7 அது மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அதிகமாகிட்டாங்க. ஸோ அவங்களோட சிஜிபிஏ ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் லைக் 9 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு.
பிகாஸ் சிஜிபிஏ வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா ஜஸ்ட் டு ஃபில்டர் அவுட். ஏன்னா ஹியூஜ் பீப்புள் வந்து அப்ளை பண்ணுவாங்க 4000 அது மாதிரி. ஸோ ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு தான் சிஜிபிஏ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் வந்து டாப்பர்ஸ்லாம் நம்ம 9 நான் இருந்தேன், இப்போ எல்லாருமே 9 ஆகிட்டாங்க, நிறைய பேர் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரிலேட்டிவ் கிரேடிங்கை இவ்வளோ ஈவில் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், பட் இட்ஸ் நாட் ஐதர் ஈவில் வேஸ். ஏன்னா ஐஐடிஸ் அது மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் ஃபாரின்ஸில் எல்லாத்துலேயுமே ரிலேட்டிவ் கிரேடிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். சப்போஸ் பேப்பர் டஃபாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ், அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் திங் இருக்குது. ஆனால் அப்சல்யூட்ல ஃபிக்ஸ்டு திங் தான். ஓகே, கிரேடிங் சிஜிபிஏ அப்படிங்கிற பேசி ஸ்டாப். நம்ம வந்து இந்த ரேஸ்ல இருக்கும்போது the whole world, if you look around, like industries-லாம் அவங்களோட சிலபஸை மாத்திட்டு இருக்காங்க. AI writes code, people wipe codes app during weekends, students have a lot of startups, and to be frank, most of the students learn more from YouTube channel than in the classroom. Yeah, but still now college-ல web, HTML CSS JavaScript பேப்பர்ல எழுத சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கிடையாது, நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க 4 years இன்ஜினியரிங் முடிச்சு போகும்போது என்னென்ன எவால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. Does CGPA really matters anymore in 2026? இல்ல இன்ஜினியரிங்கோட ரியாலிட்டி இன் 2026லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா you know what to do. Follow. So viewers, tada, bye bye.